Hello friends, welcome to Information for VI YouTube channel. Friends, இன்னும் கொஞ்ச நாளில் மும்பையில் ஐபிஎல் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஎல் சீரீஸை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கிரிக்கெட் ஆடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறேன். ஸோ கிரிக்கெட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் கிரிக்கெட் அப்படின்ற சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். சில அப்ளிகேஷன் சொல்லப்போனால் ஹேண்ட் கிரிக்கெட் ஆன்லைன் வார், கிரிக்கெட் மாஸ்டர், ஹேண்ட் கிரிக்கெட் பிளாக், இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி ஆடிட்டுருந்தோம். அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட 1-on-1 பேட்டல்ஸ் ஆடிட்டுருந்தோம், ஃப்ளாஷ் சேலஞ்ச் ஆடிட்டுருந்தோம், சில டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணி அதர் மூலிமா ஆடிட்டுருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு புது அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் அப்ளிகேஷனாகவே நீங்கள் நினச்சிக்கலாம். இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸு கொடுத்துருக்காங்க. இதே ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் KM லேப்ஸ் அப்படின்ற கம்பெனி டெவலப் பண்ணுது. ஸோ இந்த அப்ளிகேஷன் டெவலப்போட பேர் KM சஞ்சய். இவங்க வந்துட்டு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன் பேர் வந்துட்டு ஹேண்ட் கிரிக்கெட்டு மல்டிபிளேயர் பேட்டல்ஸ். ஓகேங்களா. 1-on-1 நீங்கள் மல்டிபிளேயராக பேட்டல்ஸை நீங்கள் ஆடிக்கலாம். Create account to save and continue game anytime and on any device. Also get access to achievements and leaderboard. நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ப்ளே கேம் அப்ளிகேஷனு தேவைப்படும். ஸோ எல்லோரும் ப்ளே கேம்ஸ் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. ஸோ ப்ளே கேமை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் கிரிக்கெட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, ப்ளே கேமும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ப்ளே கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டம் ரைட் சைடில் ப்ரொஃபைல் டேப் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அங்கே மோர் ஆப்ஷன் பக்கத்தில் ஆவிட்டான்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் ரேண்டமாக ஒரு பேர் கொடுப்பாங்க, அது கிளிக் பண்ணிவிட்டு எடிட் நேம் எடிட் பாக்ஸ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ரேண்டம் நேம் இருக்குல்ல அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பேர், யூனிக்கான பேர் கொடுத்துக்குங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற பேர் எந்த ஸ்பேஸும் இல்லாமல் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டும் இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா. கீழே சேவ்னு இருக்குது, சேவ் கொடுத்துட்டு உங்களோட ப்ளே கேம்ஸ்க்கான யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்க. அப்புறமா ஹேண்ட் கிரிக்கெட் ஓப்பன் பண்ணி சைன்இன் வித் கூகுள்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைன்இன் வித் கூகுள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் ப்ளே கேம்க்கு எந்த அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அதே அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆயிடுச்சு. KM Labs. Welcome back. Dhanashekar. 1RDS Dhanashekar. இது வந்துட்டு உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் என்ன யூசர் நேம் கொடுத்துருப்பீங்களோ அந்த யூசர் நேம் தான் இது எடுத்துக்கும். ஓகேங்களா. இந்த KM லேப்ஸ் டெவலப் பண்ண அப்ளிகேஷனில் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் எடுத்துக்கும். அது கீழே பாருங்கள் 1RDS தனசேகர் அப்படின்னா என்னோட ப்ளே கேமுக்கான யூசர் நேம். ஓகேங்களா. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இந்த 1RDS தனசேகர் அப்படின்னு சர்ச் பண்ணவே என்னோட பேர் கிடைக்கும். ஓகேங்களா. இங்கே வந்துட்டு கண்டினியூ டு டுட்டோரியல்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டுட்டோரியலை தருவாங்க. ஸ்கிப் டுட்டோரியல்னு இருக்குது. ஸோ இவ்வளோ தான், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட பேர் சொல்லிவிட்டு எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு சொல்லும். இது வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போகிறேன். இப்போ என்னோடய பேர் சொல்லுதில்ல, இப்போ தனசேகர் லெவல் 8ன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி நான் இந்த கேம் ஆடி இருக்கேன் 3 நாளாக. ஸோ அதனால் 8வது லெவலில் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
ப்ரொஃபைலு, ஹெட்டிங் இது வந்துட்டு. Donna Sheeker text box unavailable. ஸோ இது வந்துட்டு நம்ம கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கிற யூசர் நேம் இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும். 1RDS Danashiker. இது வந்துட்டு நம்ம கூகுள் ப்ளே யூசர் நேமு. Player stats. பிளேயர் ஸ்டேட்டஸ், இதுக்கு அடுத்து நம்ம பிளேயிங் ஸ்டேட்டஸ் இருக்கும். Played 21. நான் வந்துட்டு 21 மேட்ச் ஆடி இருக்கேன் இந்த அப்ளிகேஷனில். 11. 21 மேட்ச்சில் 11 மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். ஓகேங்களா? Runs 596. என்னோட ஸ்கோர் வந்துட்டு 596. ஓகேங்களா? 21 மேட்ச்சில் 596 ரன் எடுத்திருக்கேன். Wickets 43. விக்கெட்ஸு 43 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? STR rate 346.51. என்னோட ஸ்ட்ரைக் ரேட்டு. Economy 17.14. இது என்னோட எக்கானமி. 50.100.00. இது வந்துட்டு ஆஃப் செஞ்சுரி. MOM 1. ஓகேங்களா? KM Sanjay Creations 201. ஸோ நம்ம ப்ரொஃபைல் டேப்ல இவ்வளோ தான் இருக்கும். Hand cricket. Donna Sheeker level 8. ஸோ நம்ம பேர் சொல்லிட்டு லெவல் அப்படின்னு சொல்லல, அது வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் டேப். Shop button. இங்கே ஷாப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஷாப்புள்ள நான் ஜாஸ்தி அதில் என்ன இருக்குன்னு காட்ட போகிறது இல்லைன்னா, அது உங்களுக்கு இந்த கோல்டன் பேட்டு, கோல்டன் பாலு, ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கேட்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் சில ஃபியூச்சர் ஃப்ரீயாக இருக்கும். ஃபுல் அட்வான்ஸாக யூஸ் பண்ணணுன்னா ப்ரீமியம் வாங்கிக்கணும். 1 வருஷத்துக்கு ப்ரீமியம் வந்துட்டு 100 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஷாப் உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறதால வேணால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒன்றும் இல்லை, கோல்டன் பேட், கோல்டன் விக்கெட், அப்புறமா சில விஐபி ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ண கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Chat with players button. சேட் வித் பிளேயர்ஸ்னு இருக்குது. இது வந்துட்டு ஆன்லைனில் யாரானா இருக்கிறாங்கனாக்கா அவங்க கூட இதில் சேட் பண்ணிக்கலாம். Hand cricket. ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். Back public. Nutan Kumari out to score 50 11:39 a.m. ஸோ பாருங்கள், Amanola Solon. Public chat. பப்ளிக் சேட்டு. Amanola Solon G 8:49 a.m. Nutan Kumari out to score 50 11:39 a.m. Jai Barath I 3:14 p.m. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாரும் மெசேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட சேட் பண்ணணும்னா Rajam Damchai Chandra Duty E type your send button. Type your message text box. இங்கே டைப் யுவர் மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு Send button. சென்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? Hand chat notifications button. நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் மூலமாக எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இதில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர் சில நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆனிவர்சரி டீட்டெயில்ஸை போட்டிருக்காங்க. ஒரு 4 ஆனிவர்சரி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இது உள்ள போய் பார்த்துக்கோங்க. Settings button. செட்டிங்ஸ்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸ் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். Hand cricket. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக போடுவோம். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த பார்ட் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Back button. Settings. செட்டிங். Log out button. நம்ம அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிக்கலாம். App theme. ஆப் தீம், Primary color. ப்ரைமரி கலர். ஓகேங்களா? இதில் App theme. ஆப் தீம்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆப் தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். Primary color. ப்ரைமரி கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். Secondary color. செகண்டரி கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். Support app. சப்போர்ட் ஆப்னு இருக்குது. Share app. ஷேர் ஆப்னு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். Rate app. இந்த அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதுக்கு ரேட்டிங் கொடுங்க. அப்போ தான் அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு டெவலப் பண்ணுவாங்க. Feedback. ஃபீட்பேக் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டெவலப்பர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக பேசல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஃபீட்பேக்குன்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலிமா அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? More apps. ஸோ இந்த கேஎம் லேப்ஸோட வேறு ஆப்பை நீங்கள் பார்க்கணுன்னா இது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். Website. அவங்களோட வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்க வெப்சைட்டும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். About app. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த அப்ளிகேஷனோட ஒரு சின்ன சம்மரி கொடுத்துருப்பாங்க இந்த அபவுட்டில். App settings. ஸோ இப்போ தான் மெயின் செட்டிங்ஸே இருக்கும். ஆப் செட்டிங்னு ஹெட்டிங் இருக்குது. Notify new rooms. நோட்டிஃபை நியூ ரூம்னு இருக்குது.
ஸோ புது புது ரூம் க்ரியேட்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த க்ரியேட் பண்ண ரூம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணுமா வேண்டாவா அப்படின்னு கேட்குது. Off switch. ஸோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ஆஃப் பண்ணிக்கிங்க. ஏன்னா வேறு புது புது க்ரியேட் பண்ணுவானுங்கள்ல ஆன்லைனில் இருக்கிறவங்க, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. Full screen mode. ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படின்னு இருக்குது. On switch. ஸோ இது வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ எதுக்காக ஆஃப் பண்ணணும் அப்படின்றனாக்கா, நீங்கள் கேம் ஆடும்போது உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும் இந்த கேமு. நீங்கள் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு பேக் பட்டன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஹோம், ஓவர்வியூ, பேக் இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. Use custom sounds. யூஸ் கஸ்டம் சவுண்ட்ஸ்னு இருக்குது. இது எதுக்காகனாக்கா, உங்களுக்கு கஸ்டம் சவுண்ட்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரன் அடித்தா என்ன சவுண்டு வரணும், 4 ரன் அடித்தா உங்களுக்கு என்ன சவுண்டு வரணும், விக்கெட் எடுத்த என்ன சவுண்டு வரணும், 6 ரன் அடித்தா என்ன சவுண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். Off switch. இது வந்துட்டு ஆஃபில் இருக்குது, வேணும்னு நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. On. Allow hand cricket to access photos, media and files on your device. ஸோ நம்ம ஃபைல் ஸ்டோரேஜ்க்கான பர்மிஷன் கேட்குது, நீங்கள் கொடுத்துக்கோங்க வேணும்னா. Allow button. ஸோ நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். On switch. ஓகே. 0 sound. 0 சவுண்டுன்னு இருக்குது, 1 sound. ஓகேங்களா. 1 சவுண்டுன்னு இருக்குது, 2 sound. 2, 3 3 sound. 4, 5, 6 out sound. அவுட்டுக்கு என்ன சவுண்டு வேணும், Commentary. காமெட்டரின்னு இருக்குது. உங்களுக்கு இந்த கேம் ஆடும்போது உங்களுக்கு காமெட்ரி வேணுமா வேண்டாமான்றது இருக்குது. Off switch. ஸோ வேணும்னு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படின்னா, நம்மளோட ப்ரெஃபர்டு இன்ஜினில் என்ன டிடிஎஸ் செட்டாக இருக்கோ அந்த டிடிஎஸ்ஸு நம்மளுக்கு காமெட்ரி பண்ணும். ஸோ பவுலிங் பண்ணுறீங்களா, பேட்டிங் பண்ணுறீங்களா, யாரெல்லாம் ஆன்லைனுக்கு வராங்க, ஸோ நீங்கள் ஒரு ரூம் உள்ளே போனீங்கன்னாக்கா உங்கள் ரூம் மெம்பர்ஸு எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்க, யார் பவுலிங் பண்ணுறாங்க, யார் கேப்டன், ஸோ இதெல்லாமே நோட்டிஃபை பண்ணும் நம்மளுக்கு. ஸோ English check radio button. இதில் நம்ம இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ப்ரீமியம் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு அர்த்தமான விஷயம் என்னென்னாக்கா, எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜ் தான் கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டெவலப்பருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, தமிழ் லாங்குவேஜை ஆட் பண்ண, ஓகேங்களா. ஸோ எல்லோரும் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக்கில், நீங்கள் தாராளமாக போய் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் போடலாம். நானும் 2-3 ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், நீங்களும் கொடுங்க. Hindi uncheck radio button. Hand selected those who have multiple hand leaderboard. Achieve settings button. செட்டிங்ஸ் பார்த்தோம். Achievements. அச்சீவ்மெண்ட்னு இருக்குது. ஸோ அச்சீவ்மெண்ட் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். Leaderboard. லீடர் போர்டை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது. Hand cricket. ஸோ இதுக்கான மெயின் இது அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாட் கூட ஒரு மேட்ச் ஆட போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ஆஃப்லைன்லேயும் இருக்காவும் ஆன்லைன்லேயும் இருக்காவும். இதில் ஒரு என்ன விஷயம்னா, நீங்கள் பாட் கூட எவ்வளோ ஓவர்ஸு எவ்வளோ விக்கெட்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 3 விக்கெட்ஸ் 3 ஓவர்ஸ் தான் கொடுப்பாங்க. வேணால் நீங்கள் விக்கெட்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், 3 to 1 அந்த மாதிரி. ஓவர்ஸும் அதே மாதிரி 3 to 1 இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தடவை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ் பண்ணும்போது அவைலபிள் ஒன்லி ப்ரீமியம் யூசர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணிடும், ஓகேங்களா. Multiplayer battles. Selected those who have issues with yearly plan. Play versus computer. Play offline versus bot. ப்ளே வர்சஸ் கம்ப்யூட்டர், ப்ளே ஆஃப்லைன் பாட்னு இருக்குது. இது வந்துட்டு கம்ப்யூட்டர் கூட நம்ம ஆடிக்கலாம், ஓகேங்களா. Play online multiplayer. Play versus real player. ப்ளே ஆன்லைன் மல்டிப்ளேயர், ப்ளே வர்சஸ் ரியல் பிளேயர் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஆன்லைனில் சில ரூம்ஸ் காட்டும். ஸோ அதில் நீங்கள் போய் 1-on-1 பேட்டல்ஸ் ஆடலாம். Play team vs team. Play with your team. ப்ளே வித் டீம் இப்படின்னு இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறீங்கனாக்கா அந்த 10 பேர்த்தில் 5 மெம்பர்ஸ் 2 டீமை நீங்கள் பிரித்து
நீங்கள் ஒரு டீமாக ஆடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா, Play versus computer playoff. ஸோ இதில் வந்துட்டு Decrease நான் overs. பாட் கூட ஒரு கேம் ஆடுறேன். Select decrease overs button. டிக்ரீஸ் ஓவர்ஸ்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கனாக்கா 3லேருந்து 2 ஓவர்ஸ்க்கு வரும். 3 overs. ஓகேங்களா, Increase overs button. இப்போ இன்க்ரீஸ் ஓவர் கொடுக்குறோம் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம பாட் கூட ஆடுறதுனால ஓவர்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணேன், டிக்ரீஸ் பண்ணுறேன். Decrease 1 overs. ஸோ 1 ஓவர் வச்சுக்கிறேன். Select wickets. செலக்ட் விக்கெட்ஸ்னு இருக்குது. Decrease wickets button. டிக்ரீஸ் விக்கெட்ஸ்னு இருக்குது. 2 wickets. 2 விக்கெட்ஸ் இருக்குன்னு இது 1 மாற்றிக்கிறேன். Decrease 1 wicket. Increase wickets button. Select mode. செலக்ட் மோடுன்னு இருக்குது. Change mode button. சேஞ்ச் மோடு அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் மோடு, Easy. ஈஸின்னு இருக்குது. அந்த ஈஸிக்கு அடுத்து Change mode button. சேஞ்ச் மோடு பட்டன் இருக்குது. இது வந்துட்டு நெக்ஸ்ட் மோடு. ஓகேங்களா, அது ப்ரீவியஸ் மோடு, இது நெக்ஸ்ட் மோடு. அதுக்கு நடுவில் Easy. ஈஸின்னு இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் கொடுத்தேன்னாக்கா AI. ஏஐ மோடில் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட நம்ம ஆடலாம். ஓகேங்களா, Change mode. நான் ஈஸி கொடுத்துக்கிறேன். Play. ப்ளேன்னு இருக்குது, ப்ளே கொடுக்குறேன். Hand cricket. ஓகே, Toss selection. டாஸ் செலெக்ஷன் இருக்குது. Flip the coin. காயினை ஃப்ளிப் பண்ண கேட்குது. Flip coin. Heads is a call. You won the toss. Select your game. ஸோ நம்ம டாஸ் ஜெயிச்சிருக்கோம். Toss select. You won the toss. Heads it is. Select your game. Change button. Batting. ஸோ உங்களுக்கு பேட்டிங் வேணுமா பாலிங் வேணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். Change இங்கே button. சேஞ்ச் பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணால் bowling-ஆ மாறும். Bowling. bowling இருக்குது. இதே சேஞ்ச் கிளிக் பண்ணால் Batting. பேட்டிங்னு மாறும். ஓகேங்களா, நான் bowling செட் பண்ணிக்கிறேன். Start game. ஸ்டார்ட் கேம்னு இருக்குது. Game info. ஸோ கேம் இன்ஃபோன்னு வருது. நீங்கள் கேம் Game பார்த்துக்கலாம். info. Hello, Donna Sheeper. You are bowling now. You need to predict computer's hit. If you succeed in predicting hits, computer will lose 1 wicket. Otherwise, computer's score will increase and target will set. Total balls. 6 total wickets. 1. ஓகேங்களா, 6 balls 1 wicket இருக்குது. ஓகேங்களா, Start game. ஸ்டார்ட் கேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்கலாம் நாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோமா, கம்ப்யூட்டர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். Welcome. You are bowling. வெல்கம் யுவர் பவுலிங்னு இருக்குது. ஸோ இதில் இன்டர்ஃபேஸ் காட்டியிருப்பாருங்க. ஒரு கேம் உள்ளே போனீங்கன்னா Computer. கம்ப்யூட்டர் Sound இருக்கும், button. சவுண்டு பட்டன் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கக்கா சவுண்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். Sounds turned off. Sounds turned on. ஓகேங்களா, Vibrate button. வைப்ரேட் வேணும்னா வைப்ரேட் ஆன் பண்ணிக்கலாம். Vibrations turned off. Vibrations turned on. Commentary button. காமெட்ரி வேணும்னா காமெட்ரி. Commentary turned off. Commentary turned on. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Donna Sheeper. Comment. Batting. 0. Donna bowling. Batting. Computer. Batting. 0. பேட்டிங்னு வரும்ல, அதுக்கு கீழே வந்துட்டு Donna Sheeper. பவுலர் வந்துட்டு நான் என்னோட பேர் சொல்லிட்டு 0. மேலே வந்துட்டு நான் என்ன நம்பர் கிளிக் பண்ணணும் அங்கே காட்டும். Bowling. இதே கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிச்சுனாக்கா Choose your next hit. ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல அவங்களோட பேர் சொல்லிட்டு அவங்க பேர் மேலே அவங்க என்ன அடித்தாங்க அப்படின்றது காட்டும். 0. 0 1 2 3 5 6. 6 மட்டும் இருக்குது. ஓகேங்களா, Score. ஸ்கோர் அதுக்கு கீழே நம்ம ஸ்கோர் பார்த்துக்கலாம். 0/0. 0/0ன்னு இருக்குது. Balls left. பால் லெஃப்ட். பவுலிங் வந்துட்டு 6 of 6. 6/6 அப்படின்னா இன்னும் எதுவுமே போடல. நாம Target. Not set. டார்கெட் இன்னும் நாட் செட்டில் இருக்கு. பார்ப்போம். 5. 6 run. 6. 4 run. Ball. Donna Sheep. Choose your next hit. 0. 2 run. Score at 1. 3. 1 run. 5. That's out. Innings over. ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டரை அவுட் பண்ணிட்டோம். இப்போ டார்கெட் பாருங்கள். Computer has scored 13 runs in 5 balls. Now you need to score 14 runs from 6 balls to win this game. Target. 14 total balls. 6 total wickets. 1. ஓகேங்களா, 12 பால்ஸ்க்கு அவங்க வந்துட்டு 13 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம 14 ரன் அடிக்கணும். சாரி, 6 பாலுக்கு 12 அடிச்சிருக்காங்க. Bat now.
5. இங்கே பேட் நோன்னு இருக்குது, கிளிக் பண்ணிக்கிறேன். 5 run. ஓகே, இப்போது வந்துட்டு நான் 5 கிளிக் பண்ணேன். அங்கே வந்துட்டு கம்ப்யூட்டர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். 4 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. Score 6 run. ஸோ நம்ம ஸ்கோர் இப்போ 10. ஓகேங்களா? Score 11/0. 11/0. ஓகேங்களா? Required 3 from 4. 3 from 4. 4 பாலுக்கு என்ன 3 ரன் அடிக்கணும். 6 5 4 3 2. 2 run. Score after 3 balls is 13 runs. ஸோ மேட்ச் ட்ரா ஆச்சு. இப்போ ஒரு ரன் அடிப்போம். 3 run. You won. ஓகே, நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம். You won. You have won the game by 1 wicket. ஓகே, இங்கே வந்துட்டு பேக் டு மெனு கிளிக் பண்ணால் மெயின் மெனு நீங்கள் வின் பண்ண உடனே இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி காட்டும். பேக் டு ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாட் கூட ஆடணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஆன்லைன் 1-on-1 பேட்டில் எப்படி ஆடுறது, ஒரு ஆன்லைன் டீம் எப்படி ஆடுறது, இதே மாதிரி நாமளே ஒரு டீம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த பார்ட்டில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி சவுண்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகும். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பின்ட் கமெண்ட்டில் நம்ம டெலிகிராம் அஃபிஷியல் சேனல் லிங்க் தரோம். ஸோ அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான ஆடியோ டியூட்டோரியல்ஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். எல்லோரும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye, take care, see you.